என்னன்னு தெரியல, இந்த நாளில் போய் மழை பெஞ்சிட்ருக்கு. சட சட சடன்னு. ஆனால் நல்லா கூலிங்காக ஜாலியாக தான் இருக்குது. வீட்டுக்குள்ளேயே ஒரு வேலையும் செய்ய தேவையில்ல, துணி துவைக்க தேவையில்ல. சரி மழை காலத்தில் பஜ்ஜி போட்டு சாப்பிட்லான்னு பார்த்தேன். அப்புறம் வீட்டுக்காரரே நானே போட்டு தரேன்னாரு. எல்லாமே இருந்தது பஜ்ஜி போடுறதுக்கு. அப்புறம் அவரும் வந்தார், போட்டாங்க. பசங்களும் வந்தாங்க. அப்புறம் எல்லாம் எனக்கு ஆனால் பஜ்ஜி பிடிக்காது, ஒரே ஆயில். பசங்களுக்காக போட்டாங்க. பசங்க வந்ததும் சரி ஃபோன் பார்த்துட்டு படுத்துருந்தாங்க. நீர் நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே கடுப்பாக இருந்தது. சரி டீயாவது போட்டு குடிக்கலான்னு. டீ எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு டீயாவது போட்டு குடிக்கலான்னு குடிச்சிட்டு இருந்தேன். பஜ்ஜி சுட்டாச்சு. ரக்ஷன் தான். ஹலோ கைஸ், வணக்கம். நமக்கு டாடி செஞ்சது பஜ்ஜி, அம்மா செஞ்சது கிடையாது, டாடி செஞ்சது. இப்போ என்ன சாப்பிட்டு பார்க்கலாமா? சரி ஓகே, இப்போ ஊதிட்டு சாப்பிடலாம். என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? அப்பா செஞ்சது அம்மா செஞ்சது கிடையாது. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கான். என் பொண்ணை ஏன் கற்றுனேன்னா, அந்த கத்திரிக்கோலை எடுத்து அந்த பெட்டு கவரை வந்து கட் பண்ணி கிழிச்சிக்கிட்டு இருந்தான், அதனால் கற்றுனேன். என் பொண்ணு நான் ஒன்று திங்கிறதும் 2 திங்கும், அவ்வளோதான். பையனும் வீட்டுக்காரர் மட்டும்தான் பஜ்ஜி சாப்பிடுவாங்க. வீட்டுக்காரர் ஏன்டா மாஞ்சி மாஞ்சி பஜ்ஜி போட்டாருன்னு இப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது. நீ போ, பூந்தி இருக்குது, அதை வச்சு சாப்பிட்டுட்டு போன முடியாதுன்னு போட்டார். இப்போ தான் தெரியுது அவருக்கு ஸ்நாக்ஸ் வேணும். அவர் சாப்பிட்றதுக்காக போட்டிருக்காரு, மெனக்கிட்ட உட்காந்து போட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். அதையும் என் பையன் வந்து பிடிங்கிட்டு போயிட்டான். உனக்கு பஜ்ஜியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது.